Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து 3 டேஸ்க்கான vlog ஒரே vlog பாத்தறலாங்களா? ஏன்னா இந்த 3 நாளுமே எங்க அம்மா வந்து இந்த சென்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கோயிலும் கூப்பிட்டு போய் சுத்தி காமிச்சாங்க. அதுதான் உண்மையாவே நடந்த ஒரு விஷயம். அம்மாக்கு வந்து கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு அதிகம். அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிட்டாங்க. இந்த கோயிலெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நான் கண்டிப்பா விசிட் பண்ணியே ஆகணும்னு. ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு கிளம்புறப்போ பாப்பாக்கு தெரியலங்க. ஜாலியா வந்து கார் ஏறிட்டா ஃபர்ஸ்ட் போனது வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுச்சு. ஸ்டார்ட் ஆகி வந்து எங்கே எண்ட் ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா சண்டே அன்னைக்கு மத்தியானம் வந்து அஷ்டலக்ஷ்மி கோயிலில் தாங்க எண்ட் ஆயிடுச்சு. இந்த த்ரூ அவுட்டில் வந்து ஒரு 10 டெம்பிள்ஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இருந்த ஒரே ஒரு ட்ராபேக் எங்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் இது வரைக்கும் மாமா இல்லாமல் சிட்டிக்குள்ளே தனியாக கார் ஓட்டுனதே கிடையாது. நான் தனியாக ட்ரைவ் பண்ணி போனதுனாலையுமே லேட் ஆச்சு. இதெல்லாம் ரீசன்ஸ் ஏன் வந்து லேக் ஆகுச்சு, 10 கோயில் வந்து ஏன் நாங்கள் 3 நாள் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான். பாப்பா எப்படி இருந்துச்சு 3 டேஸ் ட்ரிப்பு? நல்லா இருந்துச்சுமா. என்னை சாமியார் ஆக்கிறதுக்குனே அம்மையா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சாமியார் ஆக்கிறதுக்குனே அம்மையா பிளான் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, அம்மா வந்து எல்லா கோயிலுக்குள்ளேயுமே போயிட்டு அந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்கங்க. அதுக்கப்புறமா லஞ்சுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு போயிருந்தோம். இப்போ பாருங்கள் பாப்பா ரியாக்ஷன். சாம்பார் சாறு சாப்பிட்றோம். ஏன் சாம்பார் சாப்பாடு சாப்பிட்றீங்க? கோயிலுக்கு வந்திருக்கீங்க. கோயிலுக்கு வந்திருக்கனால அது ஏன் இவ்வளோ கடுப்பாக சொல்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே. சாமியார் ஆயிட்டா அதான். சாமியார் ஆயிட்டீங்களா? ஏன் சாப்பாடு வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்து சாப்பிட்றீங்கம்மா? இங்கே எந்த கடையிலையும் எனக்கு பிடிக்கல. ஹைஜீனிக்கா எனக்கு அதனால என்ன சமையல் பார்க்கலாங்களா? ஒயிட் ரைஸ், சாம்பார் தீர்ந்து விட்டது, ரசம், தென் சோயா பொரியல் எல்லாம் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் கோயில் பக்கத்தில் வந்து கடைகள் இல்லை. பசிக்கிற டைம் நியர்பை பார்த்தா எந்த ஷாப்புமே அவைலபிளாக இல்லை. ஷாப் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து இங்கே ஹைஜீனாக இல்லை, இங்கே அது பிடிக்கல, இங்கே இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அம்மா பியோர் வெஜிடேரியனுங்கிறனால எக்கு போட்டால் கூட அந்த ஸ்மெல்லு கூட அம்மாவுக்கு இப்போ பிடிக்கிறது இல்லை, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால வீட்டிலேருந்தே எல்லா கோயிலுக்கு போகிறப்போவுமே வீட்டிலேருந்து ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இதே மாதிரி ஒரு கோயிலாக போய் சாமி கும்பிட்டு வந்ததில் பாப்பா ஒரு 3 கோயில் வர வரைக்கும் அமைதியாக வந்து சாமி கும்பிட்டாங்க. கதையெல்லாம் அம்மா சொன்னதை கேட்டா. 4வது கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே மேடம்க்கு வந்து கடுப்பாயிருச்சு. என்னை ஏமையா இப்படி கோயிலாக கூப்பிட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அன்றைக்கி ஃப்ரைடே பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் எங்களுக்கு இந்த 4 டெம்பிள்ஸ் பார்த்தே 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால நேராக வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சங்கீதாஸில் தான் வந்து நைட் டின்னர் சாப்பிட்ருந்தோம். அது வந்து பியோர் வெஜிடேரியனுங்கிறனால அம்மா ஓகே அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அங்கே வந்து என்ன சாப்பிட்ருந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மா வந்து தோசை சாப்பிட்டாங்க, நான் சாம்பார் இட்லி, தம்பி வந்து ஆனியன் தோசை, பாப்பா ஃப்ரைட் ரைஸு, தென் வந்து கோபி மஞ்சூரியன் மட்டும் வாங்கி நீட்டாக சாப்பிட்டு பயங்கர மழைங்க. நைட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துச்சு, எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே அன்றைக்கும் அப்படி தான் திருப்பியும் காலையில் மாமா இருந்தாங்க. மாமாவையும் சேர்த்து கிளப்பிட்டு அந்த டைரி என்ன தெரியுங்களா, அதில் தான் அந்த லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் இருக்க கோயிலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து கூப்பிட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. ஏம்மா எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணீங்க? நம்ம போன இந்த கோயில் எல்லாமே 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் எல்லாம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் சிற்பிகள் ஒரு உளியும் சுத்தியிலும் வச்சு எவ்வளவு அழகாக எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காலத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸு இருந்து கூட அது மாதிரியான சிற்பங்களை தர முடியுதா? அது மாதிரியான ஆர்கிடெக்சர் இந்த காலத்தில் இருக்காங்களா? இந்த விஷயங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடு, வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பாப்பா நீ வந்து உன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா தானே அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆக நம்மளுடைய இந்த கலை பண்பாடு இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்னா நீ கண்டிப்பாக இதெல்லாம் உன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்டா. ஆமாங்க அம்மா, அது என்னமோ உண்மைதான். நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை தான் பார்த்து நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. அது 100% ட்ரூ தாங்க. யாரெல்லாம் இதை பிலீவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் அம்மாட்டிருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து உங்கள் குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரைடே வந்து 2 கோயில் மட்டும் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் நேராக எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா
சாட்டர்டே அன்னைக்கு எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தா அது வந்து பர்ச்சேசிங் வந்து தனியாக ஒரு பெரிய vlog எடுத்து வச்சுருக்கேன். நான் அது செகண்ட் vlog-ஆக போஸ்ட் பண்ணுறேன். சாட்டர்டே அன்னைக்கு அவ்வளோதாங்க பார்த்தோம். வந்து திருப்பியும் சண்டே மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஏர்லி மார்னிங் கிளம்பி திருப்பியும் கோயில்களுக்கெல்லாம் போயிருந்தோங்க. போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா அங்கே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு அஷ்டலக்ஷ்மி அம்மன் டெம்பிள் தான் லாஸ்ட் டெம்பிளாக இருந்துச்சு, அங்கேயும் போயிருந்தோம். அந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கோயிலுக்கு நேர் பின்னாடியே வந்து கடலுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு கோயிலுக்குள்ளே. அதனால் சாமியை வந்து வெளியே வந்து ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச்சுக்கு போயாச்சுங்க. பீச்சில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவ்வளோதான், இவங்க 2 பேரும் ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஷீஷல் எல்லாமே பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இந்த வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். என் பாப்பா தம்பி 2 பேருமே அந்த வேலையை பண்ணுவாங்க. போட் ஒன்று வந்து அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வலையோடு வந்து நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதை சுற்றியும் அதுக்குள்ளேருந்து குட்டி குட்டி மீன் எல்லாம் வந்து வெளியே குதிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகி அதை போய் எடுத்துகிட்டு இருந்தா. பாப்பா என்னெல்லாம் எடுத்த? நான் ஸ்டார் ஃபிஷ் எடுத்தேன், நண்டு எடுத்தேன். எங்கள் எல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி சிப்பிங்க வந்து போட்டு கீழே இருந்துச்சாமா, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேனே. ஆமாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் பயங்கரமான ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு அங்கே எடுத்தப்போ தெரியலை, வீட்டுக்கு வந்து வச்சுருந்தப்போ அதுலேருந்து பயங்கர கவுச்ச ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சால்ட் வாட்டர் போட்டு தனியாக திருப்பி ஊற வச்சு வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கான டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.